நாம் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை நலம் விசாரிக்கிறாங்க. நம்ம மனசு கஷ்டப்படும் போதோ மனக்கவலையாக இருக்கும்போதோ யாரும் நம்மளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அவங்கவுங்க சொந்த பந்தம்னா வேறு தான், மற்றவங்கன்னா வேறு தான். இதை நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அதாவது என் கூட பிறந்தவளுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 4 பேரோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருந்தால் தான் மதிப்பு மரியாதைன்றதை நான் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் 3 பொண்ணு அந்த இடத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு ஆதரவு அப்படின்னா நாங்கள் பெற்ற பிள்ளைங்களும் கட்டின கணவன் மட்டும்தான். ஆனால் கட்டின கணவனும் பெற்ற பிள்ளைங்களும் நம்மளை உதாசீனப்படுத்தும் போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வலி வேதனையாக இருக்குன்றது சொன்னால் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியும். எல்லாரும் நினச்சிக்கலாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னுட்டு. அவங்கவுங்களுக்குள்ளேயும் ஒரு வலி வேதனை இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. புருஷனோ பிள்ளைங்களோ நம்மளை உதாசீனப்படுத்தும் போது அதை விட ஒரு கொடுமையான வலியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை, நம்ம உலகம் முழுமையாகிறதும் அது அருந்து போகிறதும் கணவன்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் பெத்த பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடந்துக்கனா எல்லாமே சரியாகும். விட்டு கொடுத்து போகிறதுல எதுவுமே தப்பு கிடையாது. ஆணோ பொண்ணோ விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாது. நான் சொல்கிறது சரின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்து போங்க. கணவன்கிட்டையோ கணவன் மனைவிக்கிட்டேயோ விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். ஏன்னா நாங்களாம் நிறைய விஷயம் விட்டு கொடுத்து மெரிச்சு வந்துட்டோம். சில பேருக்கு புரிய மாட்டேன்னுது, சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையை சரி பண்ண நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். வேறு யாரும் சரி பண்ண மாட்டாங்க. எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க.